நம்ம இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிடணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஓவர் நைட் வந்து ஊற வச்சிடலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக இது வந்து ஊறிட்டுருக்கட்டும். காலையில் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து நார்மல் நம்ம ரைஸ்க்கு பண்ணுற சோனா மசூரி ரைஸ் தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். கூடவே ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து 1 கப்பு வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன். தயிரில் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.25 அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கூட 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து தயிரில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இந்தளவுக்கு பேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஹோல் கரம் மசாலா, பிரியாணி இலை, ஜீரகம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த 2 வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கூட வந்து கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வெட்டி எடுத்த ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு. அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம தயிரில் கலக்கணும் இல்லையா மசாலா, அது எல்லாத்தையும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டு. இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சென்னாவை சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். கேஸை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நான் அந்த மசாலா கரைச்சோம் இல்லையா அந்த பவுல்லே தண்ணி சேர்த்துருக்கேன். அதனால் கலர் இப்படி இருக்குது தண்ணியோடைய கலரு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் அளவு வந்து நெய் மட்டும் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லையா அரிசி எப்போவுமே ஊற வைக்கையில் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கழுவுனிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும். அரிசியை போட்டு கரண்டியை விட்டு லைட்டாக அப்படி மட்டும் கிண்ணா போதும். ரொம்ப வந்து குழப்பாதீங்க. கிண்டிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. 4 விசிலில் நம்மளுக்கு சாதமும் ரெடி ஆயிரும். நம்மளுடைய சென்னாவும் வந்து நல்லா ரெடி ஆயிரும். நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கிறனால சென்னாவுமே நல்லா வந்து நம்மளுக்கு வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இப்போ தம் எல்லாமே அடங்கிருச்சு. நான் இன்றைக்கி சோனா மசூரியில் பண்ணேன் அப்படிங்கிறனால டேரெக்டாக வந்து சென்னாவை இதிலே போட்டு வேக வச்சுட்டு ரைஸோடு சேர்த்து. நீங்கள் பாசுமதியில் பண்ணுறீங்க அப்படின்னா சென்னாவை ஏற்கனவே ஒரு 2-3 விசில் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸோட ஒரு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாசுமதிக்கு. இப்போ நம்ம லஞ்ச் பேக் ரெடி பண்ணிடலாம். சூப்பரான ப்ரோட்டீன் ரிச்சான நம்ம பண்ண சென்னா ரைஸ் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக ரைத்தாவோ, அப்புறம் வந்து கொஞ்சம் நட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து ஷர்பத் எடுத்து வச்சுருக்கேன். நன்னாரி சர்பத்தாக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கான நம்மளுடைய ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி.